வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல் பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் குடும்பத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் இங்கு உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் பல அடிகளை வாங்கி பல தடைகளை தாண்டி வெற்றியை தேடி பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் குடும்பத்திற்கு வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அதாவது உலக வரலாற்றிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள மக்களின் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே அமைப்பான பிபிஐ ஸ்பீடிகஸின் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி நம்ம ஜூம்ல அதிகாலை 4:32 மணி அளவில் நடைபெற உள்ளது. முதலில் வரும் 1000 சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமே இது அனுமதி. பாண்டிச்சேரியில் இருந்து நேரடி ஒளிப்பதிவு. அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி போல் நடத்தி தருமாறு பிபிஎஸ் ஸ்பீடிகேஸ் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் சாரதா. நான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை சார்ந்த ஒரு விவசாயியோட மகள் தான். எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் என்ன செய்தாலும் வாழ்வில முன்னேற்றமே இல்லை. அந்த சமயத்துல நான் இந்த பிரபஞ்சம் பிபிஎஸ் ஸ்பீடிகேஸ் வாய்ப்பை எனக்கு கொடுத்துச்சு. நான் 15ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். இன்கம் பாத்தீங்கன்னா 8500 ரூபாய். செம்ம ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப முன்னேறி கொண்டு என் ஃபேமிலி வருது. மணி ஏர்ன் பண்ற கான்செப்ட்ல தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். நம் வாழ்க்கையை அதிவிரைவில் மாற்றி அமைக்கக்கூடிய பிபிஐ ஸ்பீடிகஸ் திட்டத்தை பற்றி விளக்க ஒரு கிரேட் லீடரை நான் அழைக்க போறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சத்தில் வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 20 நிமிடம் உங்க சிந்தனைய எங்கு போக விடாம இந்த பிபிஎஸ் ஸ்பீடிகஸ் திட்டத்துல விளக்கம் அளிக்கிறவருக்கு நீங்க ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவரை பத்தி சொல்லணும்னா 31 வருடமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா பேர்லெஸ். அதுல பல லட்சங்களை கோடிகளை கொடுத்து வெறும் ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் இவர் சம்பாதிச்சாரு. ஆனா இந்த பிபிஐ ஸ்பீடிகஸ்ல இணைஞ்சு ஒரே ஒரு 1000 கொடுத்து பல லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்கிற கான்செப்ட்ல இணைஞ்சு இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்க ஒரு கிரேட் லீடர். தேடல்களை தேடி திறந்து போட்டி என்னும் போர்க்களம் கண்டு பல தடைகளை தாண்டி அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிங்கமாய் பிபிஐ ஸ்பீடிகஸ் திட்டத்தில் வேரூன்றி நிற்கக்கூடிய திருச்சியை சார்ந்த மிஸ்டர் பாலு பழனியாண்டி சார் அவர்களை ஸ்பீடிகஸ் திட்டத்தை பற்றி விளக்க அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி மேடம். நன்றி மேடம். சாரதா மேடத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. சார், நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க இல்லையா, இந்த மீட்டிங் இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க மட்டும் ஹேண்ட்செக் பண்ணுங்க ப்ளீஸ். குயிக் சார், இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், குயிக்கா சார். டைம்ல நான் சொல்றது எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா சார்? சாரதா மேடம் பதில் சொல்லுங்க. பேசுறது கேக்குதுங்களா? சூப்பர் சூப்பர் சார். கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஆன்ரைஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன இது எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாம் ஆன்ரைஸ் பண்ணிருங்க. ஆல்ரா என்ட்ரைஸ் பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு 20-25 பேர் வந்திருக்காங்க. 30. ஓகே, 30, 40, ஓகே, 50. சூப்பர் சார். ஆண்ட்ரைஸை கொஞ்சம் கீழே இறக்கிருங்க எல்லாரும். பாபு சார், ஆல் ரைட். ஓகே, சூப்பர் சூப்பர். போதும் சார், போதும். இந்த புதுசா வந்திருக்கீங்க இல்லையா இன்னைக்கு சார், போதும் சார். ஆண்ட்ரைஸ் போதும். ஒரு 50 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஆண்ட்ரைஸ் போதும் சார். வெல்கம் 50 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் ஆண்ட்ரைஸ் சார். பாபு சார், இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருந்தா 12 கட்டத்துல 9 கட்டம் சரியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்பீட் கேஸ்ல உள்ள வர முடியும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதாவது மறுபடியும் சொல்றேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. யாரும் ஆன்ரைஸ் பண்ண வேண்டாம். நீங்க புதுசா உள்ள ஒரு 50 பேர் வந்திருக்கீங்க.
அவங்களுக்காக நான் ஒரு ஃபார்முலா, செம்ம ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்க போறேன். அந்த ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்றேன், மீட்டிங் இடையிலேயே சொல்றேன். ஃபார்முலா என்னங்கிறத சொல்றேன். இப்ப வந்து 12 கட்டத்துல 9 கட்டமும் சரியா இருந்தாதான் ஸ்பீட் கேஸ்லயே நீங்க உள்ள நுழைய முடியும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஸ்பீட் கேஸ்ல உள்ள வரணும்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழையணும்னா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் ஸ்பீட் கேஸ்ல உள்ள நுழைய முடியும். அதே சமயத்துல புண்ணியம் பண்ணலைன்னா நம்ம இந்த ஸ்பீட் கேஸ்க்குள்ள வர முடியாது. ஓகேங்களா சார்? ஆன்ரைஸ் போதும், ப்ளீஸ் ஆன்ரைஸ் பண்ணாதீங்க. 2 முக்கியமான விஷயம் சொன்னேன். ஒன்னு 12 கட்டத்துல 9 கட்டம் சரியா இருந்தாதான் உள்ள வர முடியும். இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருந்தாதான் வர முடியும். பெண் பிள்ளையை பெத்தவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பீட் கேஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் 100% உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க. முடிஞ்சா வந்து இந்த புதுசா வந்தவங்களுக்கு, ஏற்கனவே வந்தவங்க கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். குயிக் டைம்ல இன்னைக்கு 8:45க்குலாம் செஷனை க்ளோஸ் பண்ணணும் சார். முடிஞ்சவங்க தட்டுங்க சார். நீங்க எந்த அளவுக்கு பாராட்டுறீங்களோ அது 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு பாராட்டு வேண்டாமா சார்? பாராட்டு வேண்டாமா? பாராட்டு வேண்டாம்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? 100% பாராட்டு பண்ணுங்க. 100% அவங்கள பாராட்டுங்க. அவங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்களா, அவங்கள பாராட்டுங்க. சூப்பர் சார். ஓகே, சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு, அருமை சார், அருமை அருமை அருமை. கான்செப்ட் ஆல் ஆன்செப்ட் சார். அருமையா ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்க போறேன். என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மத்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறத எளிமையா ஒரு வரியில சொல்லிடலாங்க. மத்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, ஓகேங்களா, 1 மாசமோ 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு அவர் போன் பண்ணா நீங்க எடுக்க முடியாது. காரணம், நம்ம நின்னா கம்பெனி நிக்காது, கம்பெனி நின்னா நம்ம நிக்க முடியாது. ஓகேங்களா? 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு கம்பெனி இருக்காது, இல்லைன்னா கம்பெனி நல்லா போனா நம்ம நிக்க முடியாது. அது வந்து இந்த கான்செப்டா இருக்கும். என்ன மாதிரி கான்செப்ட்னா, ஒரு பேசிக்கா வந்து என்ன சொல்றது, ப்ராடக்ட் கான்செப்டா இருக்கும். ப்ராடக்ட் கான்செப்ட் ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா நம்ம நிக்க முடியாது. நம்ம நிப்போம், கம்பெனி நிக்காது. அந்த மாதிரி ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு உங்க ஒருத்தர் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அவர் உங்களுக்கு போன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்க போன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டார். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் சந்திச்சிருக்கோம். நான் 31 வருஷ வாழ்க்கையில கிட்டத்தட்ட பல நண்பர்களை இழந்துட்டேன். பல லட்சம் கோடிகளை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்து அந்த கம்பெனி எல்லாம் காணா போயிருச்சு. தயவு செய்து இந்த விஷயத்த, நான் சொல்ல போற விஷயத்த கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல சிறப்பா முடிச்சிருவேன். தெளிவா கேளுங்க. தெளிவா நீங்க கேட்கட்டா என்ன நடக்கும்னா, 100% அடுத்த வருஷம் எல்லாத்தோட அக்கௌண்ட்லயும் சரியா வச்சுக்கோங்க 10 லட்ச ரூபா இருக்கு. நான் சொல்றது ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன சார் 10 லட்ச ரூபா தான் இருக்குன்னு? செலவு போக 10 லட்ச ரூபா கிடைக்கும். என்ன செலவு வேணாலும் பண்ணிக்கங்க. ராமநாதன் ஐயா சொன்னாரு, பாலு சார் ஐயனார பூரா காலி பண்ணிருங்க, கிரிப்டோவை பூரா சேவ் பண்ணிருங்க. அருமையான கான்செப்டுங்க. அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல இந்த கான்செப்ட்ல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு எளிமையா சொல்றேன் பாருங்க சார். ஏற்கனவே நீங்க வந்து பல லட்சம் கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1000 கிடைக்கும், லட்சம் கிடைக்கும், கோடி கிடைக்கும்னு சொல்லி என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடந்திருக்காது. இங்க நீங்க அந்த 1000 ரூபாயை போட்டுட்டு இந்த 1000 ரூபாயில நம்ம என்னத்த கிடைக்க போகுதுன்னு சொல்லி யதார்த்தமா உள்ள வந்தவங்களுக்கு பதார்த்தமா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா, அந்த விஷயம் என்னன்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 100% நீங்க என்னெல்லாம் நினைக்கலையோ அதெல்லாம் இங்க நடக்க போகுதுங்க. எனக்கு ராமலிங்க ஐயா சொன்ன வார்த்தை எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, பாலு சார் 1 லட்சம் பேரை கொண்டுட்டு வந்துட்டோம்னா, உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சீங்கன்னா 100 ரூபா மொய் வச்சாங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துடும். அன்னைக்கே நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. நம்மளோட இலக்கு 1 லட்சம் பேரை கொண்டுட்டு வர்றது பாலு சார். எனக்கு அப்படியே அந்த அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. எந்த ஒரு சிஸ்டத்திலையும் இல்லாத ஒரு கான்செப்ட் இந்த ஒரு சிஸ்டத்துல இருக்குங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன், அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வர்றேன். ஒரு கான்செப்ட்ல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா 3 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்கன்னா அவர் எடுக்க மாட்டாரு. அவர் போன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னா, அந்த கம்பெனி இருக்காது. அவருக்கு பதில் சொல்லணுமே, நீங்க எடுக்குவீங்க, நட்பை இழந்திருப்பீங்க. இங்க என்ன நடக்கும்னா, 3 மாசம் இல்ல, 6 வருஷம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, எப்ப போன் பண்ணாலும் மகிழ்ச்சியோட என்ன வாழ வச்ச தெய்வம்னு சொல்லி உங்களை வணங்குவார்.
என்ன வாழ வச்ச தெய்வம்னு சொல்லி உங்களை வணங்குவாரு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. 1000 ரூபீஸ்ல ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்க வைக்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஸ்பீட் கேஸ் சிஸ்டம், பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டம். என்ன இந்த திட்டத்துக்கு கொண்டுட்டு வந்த பாபு சாருக்கு நான் ஒவ்வொரு நாளும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பொன்னான மணியான முத்தான வாய்ப்பை அவர் கொடுக்கல, என்னுடைய ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு பாபு சார். தட்சணை இல்லாத கல்வி செல்லாது. எனக்கு அவர் தான் குரு. அவர் வயசுல சின்னவரா இருந்தாலும் எனக்கு அவர் தான் குரு. இன்னைக்கும் அவர் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுத்து, சார் என்ன சொன்னார் ஒரு நாள், என்ன சொன்னார் தெரியுங்களா? சார் நீங்க நல்லா தூங்குங்க சார், நல்லா தூங்குங்க. பல கோடி வச்சிருந்தீங்க, ஒரு 20 கோடி வச்சிருக்கேன், நான் செட்டில் ஆயிட்டேன், என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன், என்னுடைய லைஃப் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தூங்குங்க சார்னார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் சின்னவர், நான் பெரியவன், நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற 8 வெயிட் எனக்கு கிடையாதுங்க. 8 எத்தனை கட்டு ஹெட் வெயிட் எனக்கு கிடையாது. அந்த ஹெட் வெயிட் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு, இது வரைக்கும் நம்ம எதுனாலும் தோத்து போனோம்னு அதை பூரா பார்த்து பார்த்து அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இந்த கான்செப்ட்ல நீங்க உள்ள வந்து 100% ஜெயிக்கிறதுக்குள்ள ஏற்கனவே நம்ம எதெல்லாம் பண்ணி தோத்து போனோமோ அதெல்லாம் அழிச்சிருங்க, தயவு செய்து அழிச்சிருங்க. நம்ம என்னென்ன பண்ணி தோத்து போனோம் நான் பட்டியலிட முடியல. ஒரு சின்ன ரெண்டு ஒரு உதாரணம் என்னால சொல்ல முடியும். ஒரு கம்பெனியில போறது, ஒரு கான்செப்டுக்குள்ள போறது, ஒரு மீட்டிங்குள்ள போறது, நம்பரை போட்டு போறது, ஒரு 2-3 உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு குழு வச்சிருந்தாங்கன்னா அந்த குழுவுல போய் அந்த குழுவுல இருக்கிறவங்களை அப்படியே டிஷ் பண்ணி அங்கிட்டு கொண்டு போக முடியுமா, இங்கிட்டு இந்த தவறெல்லாம் தயவு செய்து பண்ணதுனாலதான் நம்ம தோத்து போயிட்டோம். இன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நானும் இந்த தவறெல்லாம் பண்ணேன். 15 கான்செப்டையும் தூக்கி போட்டுட்டு பிபிஏ ஸ்பீட் கேஸுக்கா எதுக்கா வந்திருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து நான் 1 லட்சம் பேரை சேர்த்தாலும் 1 கோடி பேரை சேர்த்தாலும் அவங்களை என்ன வாழ்த்துவாங்களே தவிர தூழ்த்த மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக வந்தேங்க. நான் ரொம்ப இமோஷனா பேசுறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜே அப்படிதான். நான் வந்து ஒரு விஷயத்த சிறப்பா அமைதியா சொல்றதுக்கும் எமோஷனா சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. அவ்வளவு வெந்து நூலாகி நொந்து போன சங்கத்துல தலைவராகி ஒவ்வொரு கான்செப்ட்லயும் நான் போய் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாட்டி ஓல்ஸ் 9லயும் பிளட் வெளியே வந்துருங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில என்னன்னா 0. இப்ப நீங்க 0வா உள்ள வந்திருக்கீங்க. பிபிஏ ஸ்பீடு கேஸ்ல 100% ஹீரோ ஆவீங்கன்னு சொல்லி இந்த சிஸ்டத்துல பிபிஏ ஸ்பீடு கேஸுங்கிறது சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல யாருக்கும் இல்ல நஷ்டம். இந்த சிஸ்டத்தை செஞ்சா உங்க ஜெனரேஷனுக்கே வராது கஷ்டம்னு சொல்லி சிஸ்டத்துக்குள்ள உள்ள போறோங்க. வெல்கம் டு பிபிஏ ஸ்பீட் கேஸ். ஓகே, இப்ப வந்து இந்த சிஸ்டத்துல நமக்கு நாமே ஓனருங்க. இதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஓனரும் கிடையாது. நமக்கு நாமே ஓனர், நம்ம தான் பாஸ். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. யாருக்கும் வந்து நீங்க ஒரு பக்கம் போகணும்னா, சார் நான் எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா சார், நான் போயிட்டு வரட்டுமா, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நீங்க வந்து அதாவது என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ஸேவா இங்க செயல்படலாம். ஒரு 1000 ரூபாய் கட்டுங்க, 2 பேரை மட்டும் அறிமுகப்படுத்துங்க, உங்க பணி ஓவர். அந்த 2 பேரை அறிமுகப்படுத்தணும்னு என் பணி ஓவர் ஆவான்னா ஆகாது. ஒவ்வொரு 2 பேரும் உங்களுக்கு கீழே உள்ள 2 பேருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு கால் பண்ணுங்க. அவங்கள வந்து உங்களுக்கு கீழே 2 பேரும் சேர்த்துட்டீங்களான்னு கேளுங்க. இதை டூப்ளிகேஷன் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 பேத்துக்கு இந்த விஷயத்த புரிய வச்சு அவங்க 2 பேரும் சேர்த்துட்டாங்களான்னு பாக்குறதுதான் நம்ம வேலை. அதுக்கு வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். 2வது விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இதுல வந்து நோ கம்பெனி, நோ ஆபீஸ், நோ ஓனரு, நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நோ சர்வீஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ரினிவல், நோ ப்ராடக்ட். இதுல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு விஷயத்த என்ன, இந்த விஷயத்துல நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்துல அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு மனிதாபிமானத்தோட 1000 ரூபாய் உதவி பண்றீங்க. இதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டான விஷயம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, எதிர்பாராத நேரத்துல அறிமுகம் இல்லாதவருக்கு உதவி செய்யறதுக்கு பேரு தான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தோட ஒரு விஷயத்த செய்யும் போது நம்மளோட ஜெனரேஷனே காப்பாற்றப்படுது. அதுதான் இந்த சிஸ்டம். இப்ப வந்து நம்ம பிளானுக்குள்ள போறோம். பிளான்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க 1000 ரூபாய் கட்டி உள்ள வந்துடும்.
1000 கட்டி நீங்க உள்ள வந்துடுறீங்க. அது உங்களோட இதுக்கப்புறம் நம்ம திங்கட்கிழமையில இருந்து அந்த 1000 அவர் அப்ளைனுக்கு நீங்க பணம் கட்டிடுறீங்க. அவரு உங்களுக்கு ஐடிய ஆக்டிவேட் பண்ணி உங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உங்கள்ட்ட படைச்சிருவார். அதோட அவர் வேலை முடிஞ்சது. இத ஒவ்வொருத்தரும் செய்ய போறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இத எதுக்கு தடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க பின்ன வச்சு ஆக்டிவேட் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? பணம் இல்லைன்னுறாரு. அப்போ கொஞ்சம் தாமதமாகுது, காலதாமதமாகுது. அதுக்கு என்ன பண்ணிடுறோம்? இனிமே என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனி சாஃப்ட்வேர்னா, அதனால தான் இந்த 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க 100% உங்க அப்ளைனுக்கு பணத்த ரூ. 1020 அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டீங்கன்னா, உங்க டோனர் நீங்க பணம் கட்டுற டோனர் உங்களுக்கு காட்டாது. அப்ளைனுக்கு காட்டும். அவரு ரூ. 1000 பணம் அனுப்பிச்சு உங்களுக்கு அப்ரூவ்ட் வாங்கி உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. நீங்களும் இதத்தான் செய்யணும். நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்களும் இதான் செய்யணும். இப்ப ரூ. 1000 கட்டி உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ரூ. 2000 2 பேர் ரூ. 1000 வீதம் அனுப்புவாங்க. அத என்ன சார் பண்ணணும்? ரூ. 750 வீதம் 2 பேத்துக்கு அனுப்பிருங்க. இதாங்க உங்க ஃபர்ஸ்ட் வேலை. மிகப்பெரிய வேலையாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ரூ. 2000 உங்களுக்கு கூகுள் பேல ரூ. 1000 வீதம் ரூ. 2000 வரும். வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? 1 நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. பணத்த வச்சிருந்தீங்கன்னா செலவாயிடும். ஆனா நமக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. நெட்வொர்க்கருக்கு இல்லாத பிரச்சனையே இல்ல. உலகத்திலேயே பிரச்சனை இருக்கிற ஒரே ஆள் நெட்வொர்க்கர் தான். அப்ப நம்ம பணத்த என்ன பண்ணிரணும்? இமிடியேட்டா ரூ. 750 வீதம் 2 பேருக்கு அனுப்பணும். இத அனுப்புனதுக்காக இந்த சிஸ்டம் உங்களுக்கு ரூ. 500 ப்ராஃபிட்டா குடுக்குது. ஓகேங்களா? மொத ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்க சார். 2வது ரவுண்ட்ல நான் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி உங்களுக்கு ரூ. 1500 வீதம் சாரி போன் வந்துருச்சு. ரூ. 1500 வீதம் உங்களுக்கு 4 பேர் அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்? ரூ. 6000 வந்துரும். 2 பேத்துக்கு அனுப்புனதுக்கு எவ்வளவு கொடுத்தது? இந்த சிஸ்டம் ரூ. 500 கொடுத்துச்சு. இப்ப 4 பேத்துக்கு அனுப்புறோம். எவ்வளவு கொடுக்குது? எவ்வளவு வரும்? மொத்தம் ரூ. 6000 வரும். அதுல ரூ. 2500 நம்ம அப்கிரேட் யாராருக்கு அந்த சிஸ்டம் சொல்லுதோ, எந்த ரேஷியோல சொல்லுதோ, அதை அனுப்பி விட்டுட்டா உங்களுக்கு ரீபத்துக்கு ஒரு ரூ. 1000 கட்ட சொல்லும். அதே கட்டிரும். அந்த இடத்துல ஒரு ரீபத்தும் ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா? தட்சணை இல்லாத கல்வி செல்லாதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த தட்சணை இல்லாத கல்வி செல்லாதுன்னு சொன்ன உங்க குருவுக்கு ஒரு ரூ. 500 கொடுத்துருங்க. தட்சணை இல்லாத கல்வி. இப்ப என்னுடைய குரு யாரு? பாபு சார். அவருக்கு ரூ. 500 கொடுத்தாரு. இந்த வேலையை நான் செஞ்சதுக்கு இந்த சிஸ்டம் எனக்கு ரூ. 2000 கொடுக்குது. சார், பணம் உள்ள வந்துச்சு. அந்த பணத்தை நான் கரெக்டா அனுப்புனதுக்கு ரூ. 2000 பரவாயில்லையே சார். அடுத்து சொல்லுங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது ரவுண்டுல நீங்க கரெக்டா அந்த வேலையை செஞ்சிட்டீங்க இல்லையா? 2 பேரை அறிமுகப்படுத்திட்டீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்லயே அறிமுகப்படுத்திடுறீங்க இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே இனிமே அறிமுகப்படுத்திருங்க. ஏன்னா அப்பதான் உங்களோட சீனியாரிட்டி குறையாது. அந்த சீனியாரிட்டி பத்தி அன்னைக்கு சொல்றேன்னு நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் மறந்துட்டா கூட யாராவது ஞாபகப்படுத்துங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யார் வேணாலும் ஞாபகப்படுத்துங்க. இப்ப 3வது ரவுண்டுல என்ன நடக்குதுன்னா, ரூ. 2500 வீதம் ரூ. 20000 உங்களுக்கு சிஸ்டம் மூலியமா, கூகுள் பே மூலியமா, போன்பே மூலியமா உங்களுக்கு வருது. அதுல நான் என்ன சார் பண்ணணும்? ரூ. 10,000 யாருக்கு எந்த ரேஷியோல சொல்லுதோ அந்த ரேஷியோல அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்புறம் என்ன சார் செய்யணும்? எனக்கு குளோனிங் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 2000 அதிலே அப்கிரேட் ஆகி 2 குளோனிங் ஐடி ஓபன் ஆயிரும் 3வது ரவுண்ட்ல. அப்ப ஏற்கனவே ஒரு குளோனிங் ஐடி இருக்கு சார். 3 ஐடி இருக்கு சார். உங்களுக்கு மொத்தம் 5 ஐடி இந்த குளோனிங் ஐடி கொடுக்கு சார். இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன். இந்த குளோனிங் ஐடி எதுக்கு சார்? ரீபத் ஐடி எதுக்கு சார்? அப்படின்னு சொல்றத நான் பின்னாடி சொல்றேன். அப்ப அவரு ரூ. 2000 நீங்க ஒரு குளோனிங் ஐடிக்கு போக ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்தினார் இல்லையா? அவருக்கு ஒரு ரூ. 2000 கொடுத்துறீங்க. உங்களுக்கு ரூ. 6000 இந்த 3வது ரவுண்ட்ல மிச்சமாகுது. மொத்தம் எவ்வளவு மிச்சமாயிருக்கு? ஒரு 6000, ஒரு 2000, ஒரு 500. 8500 கிடைச்சிருச்சா? ஓகே. அடுத்து என்ன சார் கிடைக்கும்? அடுத்து பாத்தீங்கன்னா 4வது ரவுண்டுல ரூ. 10,000 வீதம் உங்களுக்கு 16 பேர் அனுப்புவாங்க. ஓகேங்களா? 16 பேர் அனுப்புவாங்க. அதுல 1,60,60,000 உங்களுக்கு வரும். இப்ப என்ன சார் நான் பண்ணணும்? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் அனுப்ப வேண்டாம். அப்ப அந்த பணத்தை பூரா நான் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஆனா உங்க குளோனிங் ஐடிக்கு ஒரு ரூ. 5,000 உங்களை அறிமுகப்படுத்தினார்ல அப்பலே அவருக்கு ஒரு 10,000 அனுப்பிச்சிட்டு மீதி உள்ள 1,40,45,000 நீங்க என்ஜாய் பண்ணிக்கங்க. அப்போ இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது? நீங்க வந்தீங்க, ஒரு 2 மாசம் பாடுபட்டீங்க,
மிகப்பெரிய லெவல்ல பணத்தை டிரான்சாக்ஷன் தான் பண்ணீங்க, உதவி தான் பண்ணீங்க. வர்ற பணத்தை அப்படியே அனுப்பிச்சு விட்டீங்க. வேற எந்த ஒர்க்கும் இல்ல. ஏசி ரூம் போட்டு வீட்லயே உட்காந்துக்க, எங்கேயும் போய் அலைய வேண்டாம். வீட்டுல உட்காந்துக்க, கால் மேல கால் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்கலாம். வெயில் அலைய வேண்டியதுல. இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு ஒரு கொத்தனாரை கேட்டு பாருங்க மாசம். ஒரு சித்தாள்கிட்ட கேட்டு பாருங்க மாசம் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா நீங்க கால் மேல கால் போட்டுட்டு வீட்டுல உட்காந்து ஏசி கூட போட்டுட்டு ஏசி ரூம்ல கூட உட்காந்து சம்பாதிக்கலாம். இத வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த 4 வேலை செஞ்சா போதும். சரிங்க சார், ரீபத் ஐடின்னு சொன்னீங்களா, அது என்ன சார்? அப்போ 8 ரீபத் ஐடி வந்துருச்சு. ஒரு ஐடிக்கு 1,53,000 ரூபாய் கிடைக்குது. நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தீங்கன்னா 12,500 ரூபாய் கிடைக்குது. சார் நான் 2 பேரை அறிமுகப்படுத்துறீங்களா சார்? அப்ப 25,000 போட்டுக்குங்க. 25,000 போட்டுக்கோங்க 2 பேர்த்த அறிமுகப்படுத்தினது. அது இல்லாம 1,53,000 ரூபாய் வருது. 2யும் கூட்டிக்கங்க. அப்ப 25,000 1,53,000 கிடைக்குது. 2 பேர்த்த அறிமுகப்படுத்துறதுக்கு 25,000 கிடைக்குது. இது ஓகே. இது ஒரு ரவுண்டு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,53,000 ரூபாய் கிடைச்சிருது. இந்த 4 ரவுண்டு முடிஞ்ச உடனே 12,500 ரூபாய் கிடைக்குது. எல்லாம் சேர்த்துனா ஒரு 1,4 வருது. சரிங்க சார், இந்த 8 ரீபைத் ஐடியும் என்ன சார் பண்ணும்? ஒரு ஐடிக்கே 1,4 லட்சம் ரூபான்னா 8 ஐடிக்கு 12 லட்சம் ரூபாங்க சார். 8 ரீபேத் ஐடிக்கு நீங்க பணம் போட தேவையில்லை. சிஸ்டமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருது. நீங்க கட்டினீங்க இல்ல, 1000 ரூபாய் கட்டினீங்க இல்லையா, 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணீங்க இல்லையா, அதுல இருந்து வர்ற கமிஷனை வச்சு அதுல வர அந்த டொனேஷனை வச்சு உங்களுக்கு 8 ஐடி போட்டு கொடுத்துருது. அப்ப அந்த 8 ஐடியும் என்ன பண்ணுது, ஒவ்வொன்னும் 8 மாறுது. அப்போ 64 ஐடி வந்துருது. அப்போ 98 லட்சம் ரூபாய் கிடைக்குது நமக்கு. எவ்வளவு கிடைக்குதுங்க? 98 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 64 ஐடி முடிஞ்சு, இந்த 8 ஐடி முடிஞ்சு ஒரு 1 கோடி ரூபாய் வாங்கிட்டா இதோட முடிஞ்சு போச்சா? கிடையாது. ஓகே 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 சார். ஓகே, இப்ப பாருங்க சார். இப்ப சார் பாபு சார், இப்ப ஓகே 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 சூப்பர் சார். பாலு சார், உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. சரிங்க சார். நன்றி சார். கண்டினியூ பண்ணுங்க. பாபுக்கு தான் சரியா இல்ல. ரைட்டுங்க ஐயா, ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. இப்ப நீங்க 98 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்க. ஒரு ஐடி போட்டு 8 ஐடி ஆச்சு, 64,000 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு. இது 2 பேரை சேர்த்தா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுங்க. இது 2 பேரை சேர்த்தா கிடைக்கணும் சார். எனக்கு வந்து நிறைய பேரை தெரியுமே சார். நான் ஒரு 10, 12, 15 பேரை சேர்ப்பேன் சார். எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க சார். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை நீங்க எதுக்கு சேர்க்கணுங்கிற சிஸ்டத்தை பத்தி முழுமையா சொல்லிடுறேன். முன்னாடியே ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஜாயின் பண்ண அன்னைக்கோ மறுநாளோ போட்டா எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன். அதை எல்லாருமே உன்னிப்பா கவனிங்க. 2, 4, 8, 16, 32, 64, 126, 256, 512, 1024. இது எப்பேற்பட்ட ஜாமாவனாலையும் இது போட முடியாது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 2, 4, 8, 16, 32, 64, 112, 256, 128, 256, 512, 1024. இதை நீங்க போட்டு பாருங்க, வரும். 2 போட்டு பாருங்க. அப்ப இந்த 1024 எப்ப ஜாமுவானாலையும் வரிசைப்படுத்தி சரியா போட முடியாது. ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இதை போட்டு கொடுத்து ஆட்டோ பாட்ல இன்கமா மாறி உங்களுக்கு ரிட்டனா கிடைக்குது. இதுதான் முக்கியமான சிஸ்டம். இதுக்குத்தான் நீங்க 2 பேரை அறிமுகப்படுத்தினாதான் அந்த சிஸ்டம் வேலை செய்யும். அந்த சிஸ்டம் 100% வேலை செய்யும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஃப்ரீயா விட்டோம். 2வது ரவுண்ட்ல நீங்க வந்து 2 பேரை அறிமுகப்படுத்தினா போதுன்னு விட்டோம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. யாரு? நம்ம ப்ராஜெக்ட எப்படியெல்லாம் பணத்தை எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு ஸ்டிக் பண்ணிட்டோம். என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டா 2 பேரை அறிமுகப்படுத்திடணும். இத பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோ பாட்ல போய் அது உட்காரும். அது உட்காரும் போது 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி ஆட்டோ பாட் சிஸ்டத்துல உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் குறை எந்த இடத்துல கேப் இருக்கோ அங்க போய் உட்காரும். அப்போ ஒவ்வொருத்தரும் 2 ஐடி கொடுத்தாதான் போய் உட்காரும், இல்லைன்னா உட்காராது. அப்போ எனக்கு பணம் வரலன்னு, நம்ம பணம் லேட்டா வருது, எனக்கு கீழே சேர்ந்தவருக்கு பணம் நிறைய வருது, எனக்கு வரல அப்படின்னு கேட்க முடியாது. காரணம் என்ன? நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ண அன்னைக்கே கொடுத்து பாருங்க. உங்க டீமை சரியா வழி நடத்துங்க. ராஜா சார் நடத்துறாருல, ராஜா சார் எவ்வளவு பக்காவா நடத்துறாரு. போன் போடுறாரு, நீ 2 பேர்த்த கொடுக்கலையா, 2 பேர்த்த கொடுக்கலன்னா அவ்வளவுதான்ப்பா, பணம் வராதுப்பா, லேட்டாகும்பா, கொடுப்பான்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீங்களும் உங்க டீம் ஒரு குரூப் வைங்க, ஒரு மீட்டிங் வைங்க. அழகா மீட்டிங் எடுத்தாரு இன்னைக்கு, டீச்சரை வச்சு அழகா பேசுறாரு. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க சார். இங்க உங்களோட முதலீடு ஒரு விஷயம். உங்க முதலீடு என்ன தெரியுங்களா?
உங்க முதலீடு உங்க ஸ்பீச் தான் சார் முதலீடு. யாரெல்லாம் கழுத்துக்கு கீழே வேலை பார்க்கறாங்களோ அவங்களாம் கோடீஸ்வரன் ஆக முடியாது. யாரெல்லாம் கழுத்துக்கு மேல வேலை பார்க்கறாங்களோ அவங்களதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். மூளையே யூஸ் பண்ணுங்க. பிரெயினை யூஸ் பண்ணவங்க தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. நீங்க பெரிய பெரிய ஜாம்பவானோட இதெல்லாம் எடுத்து பாருங்க. மூட்டை தூக்குறவங்க, கல் உடைக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது. ஏதோ அன்றாட சாப்பிடலாம், இது பண்ணலாம், வாழலாம், அவ்வளவுதான். வளர முடியாது. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த தொழில் அந்த மாதிரி. கழுத்துக்கு கீழே வேலை பார்க்கறவங்க யாராலையும் பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைய முடியாது. நீங்க பெரிய கோடீஸ்வரன்லாம் பாருங்க, யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருக்கட்டும், அவங்க எல்லாம் மூளையை யூஸ் பண்ணி தான் கோடீஸ்வரனா இருக்காங்க. இன்னைக்கு சுந்தர் பிச்சையோட ஒரு நாள் வருமானம் 6 கோடிங்க. நம்ம பணத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. அவர் என்ன கல் உடைக்கிறாரா, மரம் வெட்டுறாரா, மூட்டை தூக்குறாரா? சிந்திச்சு பாருங்க. என்ன பண்றாரு? மூளைய செலவு பண்ணி யாரு உழைக்கிறாங்களோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ண போறீங்க. அதனால 100% இங்க வந்து நீங்க பெருசா உழைக்க வேண்டியதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். அதே சமயத்துல பணத்தை சம்பாரிச்சு தராது. நீங்க வந்து ஒரு கம்பெனில கொண்டு 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு டெய்லி 1000 ரூபாய் தருவான், இந்த கம்பெனி ஒரு 6 மாசத்துக்கு நிக்கும், 3 மாசத்துக்கு நிக்குங்கிற கணிப்பெல்லாம் விட்டுருங்க. நீங்க 6 மாசம் நிக்கணும்னு நினைச்சா 3 மாசத்துல பூட்டிடுவான். 3 மாசத்துல நம்ம உள்ள போய் நம்ம பணத்தை எடுத்து போடலாம், நம்ம பணத்தை அப்படின்னா 15 நாள்ல பூட்டிடுவான். அவன் ஓபன் பண்ணும் போது க்ளோசிங் டேட்டையும் எழுதிட்டு தான் புக் பண்றான். உங்க பணத்தையே 10 மாசத்துக்கு கொடுப்பான். 1 லட்சம் ரூபாய் கட்டிங்கன்னா டெய்லி 1000 வரப்பான். ஆகா சரியா வருது நம்ம 1000 பேரை சேர்த்துருவோம். இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு. தயவு செய்து அதுல எல்லாம் மைண்ட உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க நம்பரை பிளாக் பண்ணிருங்க. பேசாதீங்க அவங்கள்ட்ட. 1000 ரூபாயில நான் கோடீஸ்வரன் ஆக போறேன்னு சொல்லுங்க. எழுதி வச்சு வேலை பாருங்க. நான் எழுதி வச்சுட்டேன். என்னுடைய வெல் செட்டில் வந்து 2025 வெல் செட்டிலுங்க. 2025 ஆகஸ்ட் 15 ஃபைனான்ஸ் ஃப்ரீடங்க. எழுதி வச்சு வேலை பார்க்கறேங்க. என்னால முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியுங்க. என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டு பேசுறேங்க. வெற்றியாளர்கள் சொன்னா இந்த உலகம் கேட்காது, வெற்றியாளர்கள் சொன்னாதான் கேட்கும். நான் வெற்றியாளரா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுங்க. சவால் விட்டுட்டு இந்த வேலை செய்யுங்க. அதே மாதிரி நீங்க வந்து 1000 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு 12,500 ரூபாய் ஒரு ரெஃபரலுக்கு தர்றாங்க. அதே மாதிரி 4 நிலையில் மட்டுமே இந்த வருமானம் கிடைக்குது. ஒரு 8 ரீபத் ஐடி வரும்போது உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல யாருக்கும் இல்லை நஷ்டம். இந்த சிஸ்டத்தை தொடர்ந்து செஞ்சா நம்ம பரம்பரைக்கே வராது கஷ்டம். அதே மாதிரி கோடிக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறத பத்தி சொல்ல போறோம் சார். 2 பேரை கொடுத்ததுக்கு 1 கோடி கிடைச்சதுன்னா, நான் 8 பேரை கொடுத்தேன்னா, நான் 12 பேரை கொடுத்தா எத்தனை கோடி சார் கிடைக்கும்? கிடைக்கும். 100% கிடைக்கும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நீங்க 12 பேரை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சிஸ்டம் ப்ரமோஷன் ஆயிடுவீங்க. இந்த சிஸ்டம் உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கும், 2வது ரவுண்ட்ல 12 லட்சம் ரூபாய் கொடுக்கும், 3வது ரவுண்ட்ல 96 லட்சம் கொடுக்கும். என்ன சார், 1 கோடி அப்புறம் 1 கோடியா சார்? ஆமாங்க, 2 கோடி சம்பாரிச்சாச்சுங்க. 1 கோடி சம்பாரிச்சாச்சு, அப்புறம் ஒரு 2 கோடி சம்பாரிச்சு, மொத்தம் 2 கோடி சம்பாரிச்சாச்சு. இதோட விட்டுருவோமா? இல்ல சார், எனக்கு இன்னும் நிறைய பேர் தெரியும் சார், நான் அறிமுகப்படுத்திட்டே இருக்கலாமா? அதையே 1000 பேரை நான் தான் சொன்னேனே, நீங்க 1,00,000 பேரை சேர்த்தாலும் கோடி பேரை சேர்த்தாலும் உங்களை ஒருத்தர் கை நீட்டி குறை சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா 1000 ரூபாயில அவர் கோடீஸ்வரன் ஆக்கும். 1000 ரூபாயில அவர் கோடீஸ்வரன் ஆக்க போறீங்க. அதனால 100% சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் கட்டின 1000 ரூபாய் அதிகபட்சம் அவருக்கு 1 மாசத்துல அந்த பணம் இந்த சிஸ்டம் மூலியமா டொனேஷன் மூலியமா அவருக்கு ரிட்டர்ன் வந்துடும். 100% உங்களை குறை சொல்ல மாட்டாரு. அவர் உங்களை கையெடுத்து கும்பிடுவாரு ஒழிய உங்களை தூத்த மாட்டாரு. அதனால தயவு செய்து யாரார்ட்ட பேசுறீங்களோ, யாரார பாக்குறீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிருங்க. ஓகேங்களா? அடுத்து 25 பேரை கொடுத்தா இந்த 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 சிஸ்டம் உங்களுக்கு 3,12,500 ரூபாய் கொடுக்குது முதல் ரவுண்ட்ல. சார் 25 பேரை கொடுத்தா எனக்கு என்ன சார் ப்ரமோஷன்? சிஸ்டம் மேனேஜர். நான் அடுத்த வாரம் ஆயிடுவேன். ஓகேங்களா? அப்போ 3,12,500. ஓகே சரிங்க சார். 2வது ரவுண்ட்ல சார் 25 லட்சம். ஓகே சார், சூப்பர் சார். சரி, 3வது ரவுண்ட்ல 2 கோடி சார். நினைச்சு பாருங்க நண்பர்களே, 1000 ரூபாய் முதல் 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்யறது மூலியமா நம்ம 2 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடலாம். 25 பேரை கொடுத்தா போதும் சார். 12 பேர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு 25 பேரை கொடுக்கணுமா? இல்லை, அக்குமேட்டு புரிஞ்சுக்கோங்க. 12 பேரை கொடுத்துருந்தீங்கன்னா 13 பேரை கொடுத்தாவே போதும். நிறைய கம்பெனி ஏமாத்துவாங்க. நீங்க 12 பேர் கொடுத்ததுக்கு இந்த பணம் வந்துருச்சு,
ஆனா நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது, நீங்க 12 பேரை கொடுத்துட்டீங்களா, இன்னொரு 13 பேரை கொடுத்துருங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது, நீங்க சிஸ்டம் மேனேஜர் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லுது. 3வது பாருங்க அக்குமேட் 25 பேரை கொடுத்துட்டீங்க, இன்னொரு 25 பேரை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு 6,25,000 இந்த மொத்தம் 50 பேர் வந்ததுக்காக நான் தர்றேன். அது ஏற்கனவே வாங்கினது நீங்க கொடுத்த 25க்கும் 25க்கு கொடுத்தாச்சு. இப்ப வந்து 50 பேரை கொடுத்துருக்கீங்க. 50 பேத்துக்கு அக்குமேட் தாங்க 6,50,000 பேரை மட்டும் டோட்டலி கொடுத்துருங்க. உங்களுக்கு 6,25,000 தரேன்னு சொல்லுது இந்த சிஸ்டம். 2வது ரவுண்ட்ல 50 லட்சம் ரூபாய் தரேங்குது. 3வது ரவுண்ட்ல 4 கோடிங்க. அக்குமேட்டுங்க புரிஞ்சுக்கங்க. அக்குமேட்டுன்னா புரியுதான்னு தெரியல. மறுபடியும் சொல்றேன். 12 பேரை கொடுத்துட்டேன். 25 பேரை புதுசா கொடுக்கணுமா? கிடையாது. 13 பேரை கொடுங்க. 25 மாறிடும். 25 கொடுத்தீங்கன்னா இன்னும் 25 கொடுத்து 50 பண்ணீங்கன்னா சிஸ்டம் மேட் ஆயிடுவீங்க. அக்குமேட் ஏற்கனவே உள்ளதையும் கால்குலேஷன் பண்ணிக்குது சிஸ்டம். ஓகே. அடுத்து 6,25,000 50 லட்சம் 4 கோடி ரூபா. 50 பேரை கொடுத்தா 4 கோடி ரூபாயா? ஆமா சார். 50 பேருக்கு நீங்க பொன்னான மணியான முத்தான இந்த வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு 4 கோடி ரூபாய் சிஸ்டம் கொடுக்குது. செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க யோசனை பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு இதுல உங்களோட ஸ்பீச்சர் இருக்குங்கிறத பாத்துக்கங்க. அதே மாதிரி நான் சொல்றது அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே சொல்றேன். நீங்க சிஸ்டம் டைரக்டர்ல 100 பேரை நீங்க சேர்த்து விட்டுருங்க. உங்களுக்கு 12,50,000 கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? மொத்தம் 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாமா சார்? 100% சம்பாதிச்சிடலாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். உங்க பேர்ல நீங்க 10 ஐடியோ 20 ஐடியோ 50 ஐடியோ 100 ஐடியோ போட்டா கூட இங்க சம்பாதிக்க முடியாது. நீங்க ஒரே ஒரு ஐடியா போட்டுட்டு 100 பேரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா நீங்க 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கன்ஃபார்ம். இது 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 100% நடக்கும். இதான் சார் சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்துல நான் என்ன சார் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல சார். யார பார்த்தாலும் பேசுங்க. சார் எப்படி சார் நீங்க வந்து நீங்கெல்லாம் ஆள் சேர்க்கிறீங்க, என்னால சேர்க்க முடியல சார். நான் ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இந்த பிசினஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா அந்த தாரக மந்திரம் என்னன்னா தயவு செய்து உன்னிப்பா கேளுங்க. நான் ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் 2 தடவை சொல்றேன் அப்படின்னா உங்க மைண்ட்ல ஏத்துறதுக்காக சொல்றேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. சார் இன்னைக்கு வந்து என்னைய பெருமையா ஆந்திரால பேசுறாங்க, கர்நாடகால பேசுறாங்க, தமிழ்நாடு பூரா பேசுறாங்க. பாலு சார்னால நான் வாட்ஸ்அப் வச்சதுனால என் ஐயாவே ஒரு தடவை பெருமையா சொன்னார். நம்ம ரமணிங்க ஐயாவே என்ன சொன்னாரு? சார் நீங்க ஏதோ ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றீங்கன்னு நான் ஏதோ நினைச்சேன். ஆனா 16 பேர் அன்னைக்கு ஐடி போட்டு உள்ள வந்தாங்கன்னாரு. நினைச்சு பாருங்க. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஐடி போட்டு கொடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் சார்? மத்த கான்செப்ட்ல எல்லாம் ஒரு ஐடி எடுக்கிறவங்களாட்டி ஓல்ஸ் 9லயும் பிளட் வெளியில வந்துருங்க. இங்க நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னா அவரும் உங்களை கூப்பிடுவாரு. இப்போ நான் விஷயம் ஒண்ணு பண்ண போறேன். வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு எனக்கு பணம் கொடுத்த ஸ்பீட் கேஸுக்கு நன்றி. இன்னொருத்தவங்க பேசுவாங்க, எனக்கு பணம் கொடுத்த ஸ்பீட் கேஸுக்கு நன்றி. எவ்வளவு வந்துச்சோ அதை உண்மையை சொல்லுங்க. எனக்கு 2,000 ரூபாய் இன்னைக்கு வந்துச்சுங்க, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேங்க. எனக்கு 2,000 ரூபாய் வந்துச்சுங்க, இன்னைக்கு அரிசி வாங்கினேங்க. எனக்கு 5,000 ரூபாய் வந்துச்சுங்க, நான் வாடகை கட்டினேங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல போறாங்க என் குரூப்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. நான் வந்து இது வரைக்கும் குரூப்பை இணைச்சு போட்டதுல இதுல வைப்பேன், பிராஸ்கெட்ஸ்ல வைப்பேன், அல்லது வந்து கம்யூனிட்டி குரூப் தான் வைப்பேன். இப்போ ஓப்பன் குரூப்ல வச்சிருக்கேன். நீ முடிஞ்சா உள்ள வந்து நீ என்னுடைய லீடரை டிஸ்டர்ப் பண்ணி பாரு அப்படின்னு துணிச்சலா வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா இவரும் போக மாட்டாரு. ஏன்னா நான் எல்லாம் இவ்வளவு நாளா வந்து அவங்கள பூரா பட்டை தீட்டி உள்ள வச்சிருக்கேன். பட்டை தீட்டுறதுக்காக தான் குரூப் போடல, பட்டை தீட்டியாச்சு. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க நம்பரை கட் பண்ணிடுவாங்க. யாராவது தவறுதலா போய் அந்த குரூப்ல இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கேன். அதனால தயவு செய்து நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் நீங்க குரூப் போடுங்க. குரூப் போட்டு நீங்க பேசுங்க. சிஸ்டத்தை நான் சொல்லித்தரேன். நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால உங்களோட ஸ்டேட்டஸ் மாறும். நீங்க 100% இல்ல 200% இல்ல 500% இந்த கான்செப்ட்ல ஜெயிக்கலைன்னா எந்த கான்செப்ட்லயும் ஜெயிக்க முடியாது. நான் தான் சொன்னேன் அன்னைக்கு 15 கான்செப்ட் கரண்ட்ல இருக்கு, தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஏன்? அந்த கான்செப்ட்லாம் எப்ப காணா போகும்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால தயவு செய்து நண்பர்களே, இப்ப நம்ம வந்திருக்க ஸ்பீட் கேஸ, இது நம்ம ப்ராஜெக்ட், நம்ம திட்டம். இதுக்கு வந்து நம்ம தான் வந்து இது முழு மூச்சா எடுத்து பண்ணணும். நான் தூங்குற நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் இப்ப நான் தூங்குறேன். 12 மணி ஆயிருது. 12 மணி வரைக்கும் எனக்கு கால் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப நான் உள்ள வெளியில வரேன் மறுபடி. சார் பாலு சார் போன் போட்டு என் போனை எடுக்கலன்னு ஒருத்தர் சொல்லுங்க. நான் ஹேண்ட் செட் பண்ண சொல்றேன். இப்ப வெளியில வந்து சொல்றேன், இந்த இது முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் இருங்க. ஓகே. அடுத்து வந்து
விதிமுறைகள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். விதிமுறை என்னன்னா, நீங்க வந்து இந்த திட்டத்த பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்கள்ட்ட கூகுள் பே இருக்கணும், போன்பே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு செல்லுக்கு 1 மட்டும் தான் போடணும். நான் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு விதிமுறையில இருக்கு. வேற ஒண்ணும் புதுசாலாம் இல்ல. ஒரு செல்லுக்கு ஒரு மொபைலு, கூகுள் பே இருக்கணும், போன்பே இருக்கணும். நீங்க வந்து அவர நல்லா அவருக்கு இந்த சிஸ்டத்த சொல்லிக் குடுத்துறணும். ஒண்ணுமே வேண்டாம் சார். நீங்க மீட்டிங்ல உட்கார வைங்க சார். உங்கள்ட்ட பணத்த கூப்பிட்டு குடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க எதுவுமே அவர்ட்ட சொல்ல வேண்டாம். அவர கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல மட்டும் உட்கார வச்சுருங்க. நான் இப்ப பேசுறேன். நான் இங்க பேசுற ஒவ்வொரு லீடரையும் நாங்க இன்னைக்கு பட்டத்திட்டிட்டு இருக்கோம். எப்படி பேசணும்னு. அப்ப நீங்க மீட்டிங்ல கொண்டாந்து உட்கார வச்சீங்கன்னா, உங்கள கூப்பிட்டு பணம் குடுத்துருவாரு. 2 விஷயம் பண்ணுங்க. 1 WhatsAppல ஸ்டேட்டஸ் வைங்க. ஸ்டேட்டஸ் வச்சது யார் யாருன்னு பாருங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ பார்த்தீங்கல்ல, நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்ட ஸ்டேட்டஸ் வைங்க. உங்களுக்கு என்ட்ரி வரும். ஓகே. தேங்க் யூ. அதே மாதிரி நல்ல ஒரு திட்டம், அருமையான திட்டம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டேன் நானு. உண்மையிலேயே என்னால பாதிக்கப்பட்ட நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சம்பாரிச்சு இந்த திட்டத்துல நானே பணம் போட்டு நீங்க சம்பாரிச்சு குடுங்கன்னு சொல்லலாம்னு இருக்கேன். இன்னும் 1 மாசத்துல பாருங்க. என்னுடைய வளர்ச்சி ரொம்ப அசூர வளர்ச்சியா இருக்கும். பெருமைக்கு சொல்லங்க. என்னுடைய லீடர் நெறைய பேர் இருக்காங்க. 10,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பூராமே 10 பேத்துக்கா பணத்த போட்டுட்டு அவங்களுக்கு பணம் வந்தோனே அந்த பணத்த நான் வாங்கிட்டு பண்ண போறேன். ரூ. 10,000 எடுத்து வச்சுருவேன். 10 பேத்துக்கு போட்டு கட்டுவேன். உங்களுக்கு 2வது ரவுண்ட் வந்துருச்சா? என் பணம் ரூ. 1000 குடுத்துருக்கேன். நான் மறுபடியும் 10 பேத்துக்கு போட்டு கட்டப் போறேன். அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல. இதுல வந்து எவ்வளவு பேர் என்னால குடுக்க முடியுமோ குடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இத வந்து எல்லாருமே எடுங்க. சூப்பர் அருமை. எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய கான்செப்ட் கேட்டதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய செக்ஷன நான் 8:45க்கு முடிக்கிறேன்னு சொன்னேன். முடிச்சுட்டேன். மணி எல்லாம் பார்த்துக்கங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன போறோம்னா, ஒரே ஒரு விஷயம். சூப்பர். நான் இதுல இருந்து வெளியில வந்துடுறேன். ஷேர்ல இருந்து. மீட்டிங் ஓவர். இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லி என்னுடைய கான்செப்ட முடிச்சிடுறேன். நான் வந்து என்னைய பத்தி பெருமையா சொல்லிக்கலங்க. ஓகேங்களா? 100% நான் என்ன சொல்றேன்னா, நான் எந்த அளவுக்கு நான் வந்து டெடிகேட்டா ஒர்க் பண்றேங்கிறத இதுல எல்லா டீமும் இருக்காங்க. சார் யார் ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோன எடுத்து அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அவங்க கர்நாடகா இருந்தா, கர்நாடகா நம்பர் குடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு பாலசுப்ரமணி சார்ட்ட 3 லாங்குவேஜ் இருக்குன்னாரு. சார் உங்களுக்கு நம்பர் வரும். நீங்க பேசுங்க. 3 லாங்குவேஜ் நம்பர் குடுத்துருக்கேன். என்னென்னன்னா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு 3 குடுத்துருக்கேங்க. அப்ப அவரு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணா என்ன யாரு நீங்க யாரோட லீடர் அப்படிலாம் கேட்க மாட்டேன். உங்க அப்ளைன் யாரெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன லாங்குவேஜ்ன்னு கேட்பேன். லாங்குவேஜ் தமிழா இருந்தா நான் பேசுவேன். 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவர்ட்ட ஒப்படைச்சிருவேன். இன்னைக்கு வந்து நெறைய பேத்துக்கிட்ட பாலசுப்ரமணியன் சார் பேசினாரு. அவருக்கு என்னுடைய ஹேண்ட்ஸ் அப். இதுதான் ஒற்றுமைங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது இதுதான் ஒற்றுமை. எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பாலசுப்ரமணியன் சார். நெறைய விஷயங்கள் நானும் அவருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அவரும் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இந்த மாரி ஒற்றுமைங்க. நேத்து கூட காலையில ஒரு பையன் வந்து, சார் நான் வந்து இந்த மீட்டிங்ல ஷேர் பண்ணி, நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு போட்டு காட்டுறதான்னு கேட்டாரு. அவருக்கும் என்னுடைய சல்யூட். அந்த மாரி தயவு செய்து இது நமக்கான திட்டம். தயவு செய்து நீங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைங்க. அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னுடைய செஷன குளோஸ் பண்ணிடுறேன். என்ன கான்செப்ட் பண்ணாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, அவங்க என்ன நெட்வொர்க் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாம் கடைசியா வந்து சங்கமம் ஆகுற இடம் பிபிஏ ஸ்பீட் கேஸா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் பாலு பழனியாண்டி சார். மிக அருமையான பிரசன்டேஷன். அனுபவம் நிறைந்தவர்களால் மட்டும்தான் ஒரு திட்டத்தை எளிமையா தெளிவா விளக்க முடியும். இங்கு உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் புரியும்படியா இந்த பிபிஎஸ் பிடிஎஸோட சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை பத்தி அருமையா கூறினாரு. அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்ன அப்படின்னா, நாளை ஜூன் 2 அதிகாலை 4:32 மணி அளவில மிக பிரமாண்டமான அளவுல ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஜூம்ல வந்துட்டு நமக்கு இந்த லான்ச்சிங்க வந்து நமக்கு ஒளிபரப்ப போறாங்க. அதை பத்தி விவரமா அடுத்ததா வரக்கூடிய இந்த கிரேட் லீடர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ல வந்து கூறுவாரு. அவங்கள பத்தி கூறணும் அப்படின்னா, இவங்க வந்து எம்சிஏ கிராஜுவேட்டு, 20 வருடங்களாக நெட்வொர்க் பிசினஸ் ஒர்க் பண்றாங்க. சரியான ப்ராஃபிட் எதுலையுமே கிடைக்கல. பட் பிபிஏ ஸ்பீடிகஸ்ல இணைஞ்ச பிறகு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சாதனை பெண் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். 8 திசை முட்டுமறை தொடரட்டும் உன் புரட்சி அலை, தூசி அல்ல தூண்டல் என எழுந்து வா என பெண்களுக்கு
முன் உதாரணமாக இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அனுசியா மேம், கடலூரை சேர்ந்தவர்கள், ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்காக அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. என்னை இந்த அளவுக்கு பாராட்டி சொன்னதுக்கு முதல்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை பற்றி ஆர்வத்துடனும் பொறுமையா காத்துட்டு இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த இந்த ஸ்பீட் கேஷ் குடும்பத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப தொடக்க உரியக்கூடிய சாரதா மேடம்க்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்க சார். அவங்க பாணியில பாத்தீங்கன்னா அவங்க கவிதை நடையில அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் அவங்களுடைய முறையே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த ஸ்பீட் கேஷ்ல உருவாக்கி இருக்காங்க. சோ அவங்களுக்கு முதல்கண் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய திட்டத்தை இந்த ஸ்பீட் கேஷ் பற்றிய முழுமையாக தெளிவாக அழகா எளிமையாக அவருடைய பாணியில எடுத்து கூறிய மிஸ்டர் பாலு பழனியாண்டி சாருக்கும் இங்க கூடியிருக்கும் 400க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் சார்பாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நாம கடந்த ஒரு 2 வாரமாகவே நம்ம எல்லாருமே ஒரு என்னதுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஜூன் மாசம்னாலுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருதுன்னா நம்ம பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும், புக்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு தேடுதல்ல இருப்பீங்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய ஜூன் 2 நாளுமே நமக்குடைய ஞாபகத்து வர்றது பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் லான்ச் இருக்குதுன்றது எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. சோ இந்த லான்ச்சுக்கு என்னுடைய சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் இங்க கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் நான் அன்புடனும் என்ன சொல்றது இன்வைட் பண்றேன். அதுக்கு எல்லாருமே நாளைக்கு 4:30 மணி அளவு ஏன்னா எத்தனோ நாள் நம்ம தூக்கத்தை விட்டுருப்போம். சோ அதுக்கு என்ன காரணம்னாக்கா ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தூக்கத்தை விட்டுட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பம் நாளைக்கு அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு இம்பார்ட்டன்டா ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னாக்கா நமக்கு அந்த தூக்கத்தை விட்டுட்டு நமக்கோசம் இந்த ஸ்பீட் கேஷ் லான்ச் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச நம்மளுக்கு இந்த ஜூம் மீட்டிங்க்கு 1000 மெம்பர்ஸ் தான் அலௌடு. சோ அதுக்கு நீங்க இங்க கூடியிருக்க 400 பேரும் ஒவ்வொரு மெம்பர்ஸும் 2 பேரையாவது அட்லீஸ்ட் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய லான்ச் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சோ அதுக்கோசம் என்னோட மகிழ்ச்சியாகவும் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இத்துடன் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஸ்பீட் கேஷ் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். பாபு சார் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ பாபு சார், நீங்க சார் நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார், பர்மிஷன். எஸ் சார். அதாவது நீங்க நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் நம்மளோட வீட்டு கிரவ பிரவேசம் நினைச்சுக்கோங்க. இந்த கிரவ பிரவேசத்தை சரியா நடத்திட்டீங்கன்னா அடுத்து 1 வருஷத்துல 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அதுல கிரவ பிரவேசம் நடத்துவீங்க. அதுக்கு இன்னைக்கு 4 மணிக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி எழுப்பிடுங்க. நைட்டு நீங்க காலையில இருந்து சொன்னீங்கன்னா அவங்க கன்ஃபார்மா மறந்துடுவாங்க, தூங்கிடுவாங்க. 4 மணிக்கு போன் அடிங்க உங்க நண்பருக்கு. எல்லாரும் இங்க இருக்கிற அனைத்து பேரும் ஒருத்தரை உள்ள கொண்டு வந்துருங்க. வேலை முடிஞ்சது. 1000 மெம்பர் புல்லப் ஆயிடும். என்னுடைய பணிமான வேண்டுகோள், நான் எவ்வளவோ நண்பர்களுக்கு உங்களோட குறைகளை எல்லாம் தீர்த்திருக்கேன், உங்களோட லாங்குவேஜ் எல்லாம் தீர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்காகவும் ப்ராஜெக்டுக்காகவும் உங்களுக்காகவும் ப்ராஜெக்டுக்காகவும் எனக்காகவும் நீங்க செய்ய வேண்டாம், உங்களுக்காக செய்யுங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி அதுல நீங்க கிரவ பிரவேசம் பண்ணுவீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.